ஹாய் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம நைட்டி ரொம்ப லாங்காக இருக்கும் பார்த்திங்களா. நம்ம நிற்கிறத விட நம்ம நைட்டி நம்மளை விட பெருசாக இருக்கும். அப்படி பெருசாக இருக்கும்போது அதை எப்படி கீழே ஈவன் இல்லாமல் மடித்து அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் அப்படி இல்லாமல் கரெக்டாக எப்படி மடித்து அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இன்ச்சி டேப் எடுத்துக்கோங்க. அந்த இன்ச்சி டேப் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஹைட்டோ அந்த ஹைட் அளவுக்கு இப்போ ஒரு 3 இன்ச்சு மடித்து அடிக்கிறீங்க அப்படின்னு அன்றைக்கி அந்த 3 இன்ச்சு அளவுலையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கோடாக சுற்றி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப்பு விட்டு போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு உங்களுக்கு நேராக தையல் வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சாக் பீஸ் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு போட்டிங்கன்னா அந்த கோடில் இருந்து நேராக என்ன பண்ணுங்கள், நகத்தால் அப்படியே லேசாக கீறி விடுங்க. கீறி விடும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மடிச்சிடும்னா மடிப்பு விழுந்துடும். அப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு அதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சாக் பீஸ் கோடு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாக் பீஸ் கோடு அதோடி வருது பாருங்கள். அந்த இந்த மாதிரி மடித்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கூட அதுவும் ஈவன் இல்லாமல் நேராக ஒரே மாதிரியாகவே வந்துடும். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு கட்டை நெட்டையமாக இல்லாமல் ஒரே மாதிரி, அதாவது கீழே ரவுண்டாக எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரி தைங்க, ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும். இதை தச்சு முடிச்சுட்டு நீங்கள் ஃபினிஷிங் பார்க்கவும் உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி அதாவது எப்படி நம்ம மடித்து தைச்சோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. என்னன்னைக்கு அது ஈவன் இல்லாமல் இருக்கிறதுனால கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.